இது என்ன ஃப்ரூட்? பனானா, ஆரஞ்சு, நல்லாவே இல்ல. இன்னைக்கு மெஷின் லேர்னிங் இருக்கக்கூடிய 3 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்ஸை 30 செகண்ட்ஸ்ல பார்க்கலாம். இது என்ன ஃப்ரூட்? பனானா, இது இது என்ன பழம்? இது ஆரஞ்சு. சோ இதுதான் சூப்பர்வைஸ் லேர்னிங். உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்னு கேட்கும்போது கரெக்டா இது பனானா, இது ஆரஞ்சு, இது கிரேப்ஸ் அப்படின்னு எப்படி சொன்னா அப்படின்னா ரெட் கலர்ல இருந்தா பனானா, ஆரஞ்சு கலர்ல இருந்தா ஆரஞ்சு, இந்த பேட்டர்ன்ஸ் அவ தெரிஞ்சதுனால அவ என்ன பண்ணிட்டா அப்படின்னா கரெக்டா அதை கிளாசிஃபை பண்ணி சொல்லிட்டா. இது அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். 3 ஃப்ரூட்ஸ் கொலாப்ஸ் ஆயிருக்கிறத அவ கிட்ட போய் கொடுக்கும்போது அவ அந்த 3ஐயும் அதோட சிமிலாரிட்டி பேஸ் பண்ணி இதுதான் ஆரஞ்சு, இதுதான் பனானா, இதுதான் கிரேப்ஸ் சொல்லிட்டு கரெக்டா குரூப் பண்ணி வச்சுட்டா. இதுதான் என்ன அப்படின்னா அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். நல்லாவே இல்ல. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ அவ வந்து ஃபர்ஸ்ட் கிரேப்ஸ் சாப்பிட்டு பார்த்தா அவளோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அதை டிஸ்லைக் பண்ற ரியாக்ஷன் இருந்துச்சு. பட் அவளுக்கு பனானா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவ என்ன பண்ணுவா, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தா அதில் அவ பனானாவை தான் பிக் பண்ணுவா. அப்படிதானே லைக் நம்மளோட யூடியூப் ரெக்கமெண்டேஷன் மாதிரி நம்ம எதை ஃபுல்லா பாக்குறோமோ அது ரெக்கமெண்ட் ஆகும், நம்ம ஸ்கிப் பண்றது நமக்கு ரெக்கமெண்டேஷன்ல வராது. அந்த மாதிரி அண்ட் ஸ்டில் லேர்னிங் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸா பாக்குறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.